அந்த ஆட்சி வரும்போது மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதனால தான் நாங்கள் வந்து எல்லாருமே வந்து மக்கள் நிற்கிறாங்க. நான் சும்மா வீடியோ எடுக்க தான் வந்தேன், ஏன்னா நான் போகக்கூடாதுல்ல, அதனால். மத்தபடி பார்த்திங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு. இன்றைக்கி ஓட்டு சேகரிக்க அதிமுக ஏடிஎம்கேலேருந்து தமிழ்ச்செல்வன் அண்ணா அவர்கள் அன்னமங்கலத்துக்கு வருகை. அதனால் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டே சும்மா களை கட்டி இருந்தது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தவங்க கூட மேக்ஸிமம் அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்துட்டாங்க. குடிமக்களுக்கும் ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் இலவசம் உள்ளது. விவசாயிகளுக்கான பயிர்கடன் அமைப்பும் ரத்து செய்யப்படும். மாணவர்கள் வாக்கு சேர்க்க வந்து கொண்டிருக்கிறார்கள். இது நேரடியாக உங்களுடைய வாக்குகளை சேகரிக்கும் தருணம். இது மரியாதையாக நம்முடைய வெற்றி வேட்பாளர் அவர்களுக்கு நாளைய தமிழக எடப்பாடியார் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர் அருமையான இது உங்களுடைய வெற்றிச்சலமான இரட்டை இலக்கணத்திற்கு வாக்குகள் சேர்க்க வந்து கொண்டிருக்கிறார். வெற்றிச்சலமான இரட்டை இலக்கணத்திற்கு வாக்குகள் சேகரிக்க இது உங்களுடைய நேரடியாக உங்கள் இல்லங்கள் நாடி உங்களை நாடி பகுத்தறிவாளர் பண்படிப்பாளர் பகுத்தறிவாளர் அருமையான இளைஞராஜ் அம்சர்கள் உங்களுடைய கிராம குடிமக்கள் தாய்மார்களே வாக்காளர் பெருங்குடி மக்கள் அன்னார் அவர்களுக்கு பெருவாரியான அமோக ஆதரவளித்து வெற்றி சின்னமான இரட்டை இலக்கணத்தை வாக்களிக்குமாறு உங்களை அன்போடு இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னார் அவர்களுக்கு வெறுவாரிய வெற்றித்தனமான இரட்டை இலக்கணத்தில் வாக்களித்து அமோக ஆதரவளிக்குமாறு உங்களை அன்போடு இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நாளை முதல்வர் எடப்பாடியார் அவருடைய கருத்தினை பலப்படுத்தும் விதமாக நம்முடைய பிரதேச சட்டமன்றத்தினுடைய வெற்றி வெறுவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற வைக்குமாறு உங்களை அன்போடு இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வெற்றித்தனமான இரட்டை இலக்கணத்தில் வாக்குகள் சேர்க்க இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்களே, தந்தைமார்களே, பெரியோர்களே,
அரசமங்கலம் அன்னமங்கலம் கிராம பொதுமக்கள் வாக்காளர் ஆண்டவர்களே, சான்றோர்களே, அன்னமங்கலம் கிராம பொதுமக்கள் வாக்காளர் பெருங்குடி மக்களே, வெற்றி பெற வைக்குமாறு உங்களை அன்போடு இருபுறம் போட்டி வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம். தாய்மார்களே, உங்களை நாடு உங்கள் இல்லம் கொண்ட குடும்பாட்டத்தார்கள் பெண்களின் வங்கி கணக்கு அளித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமையண்ணன் இளம்பை ராஜர்களுக்கு வெற்றி சின்னமான ஏற்றத்தில் வாக்களிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வோம். இதே எங்களுடைய வாக்குகளை பெற்று நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமையண்ணன் இளம்பை ராஜர்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமையண்ணன் இளம்பை ராஜர்கள் தங்கள் இல்லங்களை நாடி உங்களை நாடி வெற்றி பெறமான ஏற்படுத்தப்படும் வந்து கொண்டிருக்கிறார். நாளை முதல்வராவதற்கு வலி சேர்க்கும் விதமாக நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமையண்ணன் வாக்களித்து அவருடைய பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றியடை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் 4 நாட்களுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. 5 வருடத்துக்கு முன்னாடியும் அதே வேட்பாளர் பிரபாகரன் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, டேம்ல இருந்து நம்ம ஊருக்கு வாய்க்கா கொண்டு வரேன்னு. அதே தான் சொன்னாங்க. இப்ப 4 நாளைக்கு முன்னாடி வந்து அதே தான் சொல்லிட்டு போனாங்க. அந்த அண்ணாமலை வளர்ச்சி அடைனா அதிமுக மட்டும்தான் முடியும். இப்பவும் நாங்க மட்டும்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும்தான் அந்த வாய்க்கா கொண்டு வரப்படும் என்பதை எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நானே அமைச்சர் அவர்கள் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வருங்கால தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விவசாயிகள் விடுதலை எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்திய அரசை வல்லரசு நாடாக்குவேன் என்று நாளும் உழைத்துக் கொண்டிருக்கிற மோடிஜியருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராக இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாசனுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராக மக்கள் செல்வர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் டிடிவி தினகரன் அவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராக தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் அவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராக இன்றைக்கு தமிழ்நாடு நாயுடு கூட்டமைப்பினுடைய தலைவர் ரங்கராஜனுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராக கூர்மான்சினுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் தேனூர் கிருஷ்ணன் முத்துசாமி உள்ளிட்டவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராக மொத்தத்தில் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நல்லவர்கள் அமைத்திருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராய் உங்களை நாடி உங்கள் இல்லங்களை தேடி உங்கள் வாசல் முற்றத்தில் இரட்டை இலை சின்னத்திற்கு எனக்கு வாக்களியுங்கள், என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று நம்முடைய அன்னமங்கலம் வாக்காளர் பெருமக்களை வணக்கத்திற்குரிய விவசாய பெருங்குடி மக்களை நோக்கி வந்திருக்கிறேன். எனக்கு வாய்ப்பளியுங்கள், எனக்கு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் பொறுப்பான வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். எதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட வேண்டும்? ஒரு விவசாயம் தான் விவசாயினுடைய கஷ்டம் தெரியும். உண்மை விவசாயி எடப்பாடியார். அவர் இன்றைக்கும் நடுவெயில் 12 மணிக்கு கலப்பையை பிடித்து உழுவ முடியும் எடப்பாடியாரால். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினால் அப்படி ஒரு செய்கையை செய்ய முடியுமா? டெல்டா மாவட்டம் சென்றால் பச்சை துண்டை போட்டுக்கொண்டு கார்பனேட் வெறித்து கரும்பு தோட்டத்துக்குள் ஜீன்ஸ் பேண்டை போட்டுக்கின்று செல்கிற போலி விவசாயி ஸ்டாலின். ஆகையால் உண்மையான விவசாயி 2 முறை விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்த எடப்பாடியாரை முதலமைச்சராக்க வேண்டும். மீண்டும் கூட்டுறவு வங்கிகளில பயிர்க்கடன், குறுகிய காலக்கடன், மத்திய காலக்கடன் என்று பல்வேறு இடங்களுக்கு நீங்கள் வங்கியிலே வாங்கியிருக்கக்கூடிய விவசாய கடனை ரத்து செய்திட எடப்பாடியாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இங்க இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரியவர்கள், இந்த ஊரினுடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்டவர்கள், அது அரசலூர், அன்னமங்கலம், பிள்ளையார்பாளையம், முகமது நலனை கருத்திலே கொண்டுதான்
50 ஆண்டு காலம் கிடப்பிலே கிடந்த விசுகுடி நீர்த்தேக்க திட்டத்தை 34 கோடியில் கட்டி விவசாயிகளுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவன் உங்களில் ஒருவனாக 2 ஆண்டுகள் கலந்து நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு ஓடோடி வருகின்ற சட்டமன்ற உறுப்பினராக தமிழ்ச்செல்வன் பணியாற்றிய காலத்தில் அது சாத்தியமாயிற்று. இங்கே பேசுகிற போது பேசினார் அன்பு நண்பர். அந்த முறை சட்டமன்ற தேர்தலில் வருகிற போது அந்த வேட்பாளர் சொன்னார், விசுவக்குடியில் இருந்து நம்முடைய அன்னமங்கலம் ஏரிக்கு கிளை வாய்க்கால் அமைக்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். நானும் 2001 சட்டமன்ற வேட்பாளர் என்ற போது இந்த ஊரிலே உள்ளவர்கள் என்னிடத்திலே கோரிக்கை வைத்தீர்கள், நிச்சயம் என வெற்றி பெற செய்யுங்கள், அதே கிளை வாய்க்காலை கொண்டு வந்து நம்முடைய பெரிய ஏரியை நிரப்புவேன் என்று சொன்னேன். ஆனால் நீங்கள் மாறாக அவர்கள் தந்த பொய்யான வாக்குறுதியை, கற்பனைக்கும் எட்ட முடியாத வாக்குறுதியை நம்பி நீங்கள் வாக்களித்தீர்கள். 5 ஆண்டு காலத்தில் உருப்படியான ஏதாவது ஒரு திட்டத்தை அன்னமங்கலத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்தார்களா? அப்படி கொண்டு வந்தால் சொல்லுங்கள். மீண்டும் உங்கள் பாதமணிந்து கேட்கிறேன். இங்கே படித்தவர்கள் அதிகம் உள்ளவர்கள், அரசியலை நன்கு தெரிந்தவர்கள் இருக்கிறீர்கள். யாரால் இந்த ஊருக்கு நன்மை செய்ய முடியும் என்பதை எண்ணி பார்த்து மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பளித்து இரட்டை இலை சின்னத்திலே வெற்றி பெற செய்கிற போது விசுவக்குடி அணையிலிருந்து கிளை வாய்க்கால் அமைத்து அன்னமங்கலத்தில் என்னுடைய ஏரியை நிரப்புவேன். எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் ஒரு விவசாயி, அதனுடைய நன்மையை அறிந்தவர். நானும் ஒரு குறு விவசாயினுடைய பையன். நிச்சயம் எப்படி 50 ஆண்டு கால திட்டமான டேமை கொண்டு வந்தனோ அதே போல கிளை வாக்காலை அமைப்பேன். ஆகையால் இரட்டை இலை சின்னத்திற்கு எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே செல்வத்தைக்கு செல்கிற பெரம்பலூர் வேப்பந்தத்தை இணைக்கிற சாலையில் இந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்தை தாண்டி இருக்கிற அந்த பாலம் தரைப்பாலமாக இருந்தது. அங்கே பார்த்தால் குப்பை மேடாக இருந்து கொண்டிருந்தது. நான் பல்வேறு சுபதிர நிக்கலத்திலே அன்னமங்கலம் வருகிற போது பார்த்து பதைபதைத்து தான் நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் அதை உயர்மட்ட மேம்பாலமாக அமைத்திட வேண்டும் என்று அரசாணை பெற்று நிதி ஒதுக்கப்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. நாங்கள் கொண்டு வந்த திட்டத்திற்கு ஸ்டிக்கரை வைத்து டெண்டரை வைத்து அந்த பாலத்தை கட்டியிருக்கிறார்கள். அதற்கு முதலில் வித்திட்டவன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தமிழ்ச்செல்வன் இருந்த போது இப்படி பல முன்னோடி திட்டங்கள் நம்முடைய அன்னமங்கலத்திற்கு கிடைத்திட வருகின்ற மக்களை வாழ்க்கையோடு அழைத்து பேசி இந்த வாக்களித்த மக்களுக்கு என்ன வேண்டும் என்று எளிய முறையிலே அணுகக்கூடிய எனக்கு மீண்டும் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து எடப்பாடியை முதலமைச்சராக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று ஒரு பாதம் வணங்கி கேட்டு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.